வணக்கம் மக்களே, இது ஒரு முக்கியமான பதிவு. இதை தட்டிட்டு போயிடாதீங்க. இது ஒரு நான் இது ரெண்டு பேருக்காச்சு இதை பிரயோசனப்படும் பார்க்குற ஆக்களுக்கு. எப்படி எந்த விதத்துலண்டா இது ஒரு பெண்களை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான். நான் ஒரு டாக்டரும் இல்லை. இதை பற்றி வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆக்கள்கிட்ட கேட்டு தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். அப்படி என்ன மெனப்போஸ் இது பெண்கள் சம்பந்தப்பட்டதான். ஆனால் ஆண்களுக்கு தான் இது முக்கியமானது. கட்டாயம் இதை பாருங்க. இப்போ சில வேளை உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எப்படி என்றால் இப்போ மனைவி மேர் பிள்ளைகள் கல்யாணம் கட்டினாக்கள் பிள்ளை பெத்தா பிறகு அவைகளுக்கு உடம்புல அந்த ஃபுல் சிஸ்டமே மாறி இருக்கு. அந்த டைம்ல அவையில் இந்த நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த பிள்ளை பெற்று ஒரு கொஞ்ச நாள்ல 1 வீக் 2 வீக்ல இந்த உடம்புல சிஸ்டமேட்டிக்காவே எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்க. அப்ப முதலாவது அவையில் செய்யறது என்ன விஷயம் பண்ணா கோவப்படுறது. என்ன கதைச்சாலும் அதை லிசன் பண்ற இல்ல, அந்த கோவப்படுறது. ரெண்டாவது விஷயம், எந்த வித சம்பந்தமும் இல்ல அவையில் அழுது கொண்டே இருப்பினோம். அந்த குடும்பத்தை பற்றி இதை பற்றி எல்லாமே நல்லா தான் நடக்கும். நான் அழுவினோம். இப்ப இவையில எப்படி வெளியில கொண்டு வரலாம்னா அந்த சிந்தனையை சிந்திக்கும் போது நாங்கள் அவைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வைஃப் மேருக்கு நாங்கள் செய்தோம்னா அந்த சிந்தனையிலேருந்து அவையில வெளியில கொண்டு வரலாம். இதோட உச்சக்கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்றால் சில வேளை அவையில் அந்த கோவத்துல கொலவு கூட செய்யலாம், அந்த பிள்ளைய கொள்றவு கூட வரலாம். இது அந்த மன அழுத்தத்தை அவைகளுக்கு அந்த உடம்புல ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த ஹார்மோன்கள் எல்லாம் மாறேக்க அவைகளுக்கு அந்த மன அழுத்தங்கள் வரப்பாக்கும். ஸோ அப்ப இதுகள்லேருந்து நீங்கள் கொண்டு வரணும். இப்ப நாங்கள் நினைச்ச பிள்ளை பெத்தோடனே கோவப்படினோம், சண்டை பிடிக்கணும், பெரிய இது காட்டினோம், வண்டி போட்டு மனுஷி மேற்கு அடிக்கக்கூடாது. கணக்க பேர் செய்யற பிள்ளை இந்த 90s கிட்ஸா முக்கியமா. இப்ப வர்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற நாடு இதை பற்றி தெரியும். நாங்களும் படிச்சிருந்தாலும் பட் இதை பற்றி ஃபுல்லாங்களுக்கு தெரியாது. என்ன எனக்கு கூட தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இது முதலாவது ஸ்டேஜ். இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் எப்படி வரும் என்றால் அந்த பெண்களுக்கு பீரியட் நிக்கிற டைம்ல அவையில் இந்த வயசு 40லேருந்து 45 தாண்டின உடனே அதுவும் இப்படித்தான். இதே இதுதான் கோவப்படினம், ஒன்றுலையுமே அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காத மாதிரி இருக்கும், அழுவினம், சண்டை பிடிப்பினம், ஈவன் சந்தேகம் கூட சந்தேகங்கள் உங்களோட கணவர் மேல வரும். அப்ப இதெல்லாம் அவை வேணுமென்று செய்யறது இல்லை. அவை இந்த உடம்பு ரீதியா வர்ற மாற்றத்தால தான் அவையில் செய்யறது. அப்ப இவையில வேற இதுகளுக்கு நாங்கள் சிந்தனையில மாற்றி கொண்டு போறதால இந்த இதுல இந்த மெனப்போஸ்ன்ற அந்த ஒரு மன அழுத்தத்திலேருந்து வெளியில கொண்டு வரலாம். சோ இவை இந்த சிந்தனையில நாங்க கவனிச்சு பார்த்துட்டு அதிலூடாக செய்யும். ஸோ இதுக்கெல்லாமே என்னண்டா ஒரு இது இருக்கு, மெடிசன் டாக்டர்கிட்ட கொண்டே காட்டி அவைகளுக்கு அதுக்கேற்ற கவுன்சிலிங் எல்லாம் செய்து எங்களுக்கு இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவையில் மருந்துகளும் தருவினம் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு தெரியாது சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கொண்டே காட்டி தாண்டினால் அந்த குடும்பங்கள்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ கூட அந்த ஆக்களுக்கு இப்ப எங்களுடைய ஆக்களுக்கு கூட இதை பற்றி கதைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா தான் கிடக்கு. ஸோ என்ன செய்யறேன், நான் கதைக்கிறேன். அடுத்த என்ன ஒரு என்ன இதுல எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்கேன். என்ன தப்பா நினைக்க வேண்டாம். இதை நான் எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எனக்கு ஒரு பெருமை தான். இதுல என்ன இந்த வீடியோவை பார்த்து 2 பேர் பார்த்து பயனடைஞ்சா கூட எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நன்றி, வணக்கம்.